ஹலோ நமஸ்தே, வெல்கம் டு டிடி ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாங்காய் வச்சு ஒரு ஊறுகாய் பார்க்க போறோங்க. இது இனிப்பா இருக்கும், காரமா இருக்கும், புளிப்பா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ எல்லாமே இப்படி எடுத்துக்கலாங்க. இது எவ்வளோ இருக்குன்னு முதல்ல நம்ம அளந்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் எதில் வேணால் எடுத்துக்கலாங்க. இது ஒன்று இருக்குது, ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு பவுல் ஒன்று இருக்குங்க. நீங்கள் சின்னதாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பெருசாகவும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப் வெல்லம் போட்டிருக்கிறோம், ஒரு கப் சர்க்கரை. நான் ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் போடுவேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் வச்சுட்டேங்க. இப்படி கலந்து கொடுத்துக்கலாம். சீரகத்தூள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் புளிப்பு பயிர்த்துங்க. நான் வந்து ரசால் எடுத்துக்கிறேன். காரம் 2 ஸ்பூனுங்க. உப்பு 1 ஸ்பூனுங்க. புளிப்பா, இனிப்பா, காரம், உப்பு எல்லாம் போட்டுடுங்க. ஊறுகாய் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, எடுத்தா லைட்டாக உங்களுக்கு தெரியுதுங்களா, ஜஸ்ட் மூவ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளுக்கு டைட் ஆயிருங்க. நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்தால் நம்மளுக்கு போதும். இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதும். ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுல் எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு இப்படி உருகணுங்க. அப்போதான் தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிடி ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.